அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர நம்பதி அருளாசிரியன் நீலமேக சுவாமிகளிடத்துடன் இன்று நம்ம பார்க்க இருப்பது துலா ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். துலா ராசி அன்பர்கள் சித்திரை 3 4ஆம் பாதம், அடுத்து சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1 2 3 பாதங்கள் உள்ளவங்க சுவாதி துலா ராசிக்கு உள்ள நட்சத்திரங்களாக இருக்குங்க. சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இயற்கையிலே தைரியசாலியாகவும் மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை துணிச்சலோடு தட்டி கேட்கக்கூடிய திறமை கொண்டவராகவும் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ராசியில் அதிக காலம் தங்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு ருணரோண ஸ்தானமான 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி 29/3/2025 உங்களுக்கு 6ஆம் இடத்துல வரனால உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்குது. கோச்சார ரீதியாக சனியில் 6இல் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பு. சகல விதத்திலும் ஏற்றல் மிகு பலன்களை அடைவீர்கள். உங்களின் நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் சிறப்பாக அமையும். உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் அது சரியாயிடும். நீண்ட நாளை கனவுகள்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். அப்புறம் இந்த காலத்தில் பண வரவுகள் வராத இருந்த பணம்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சேரும் ஒரு அமைப்பு இருக்குது. கடன் பிரச்சனைலாம் காணாப்படும். நீங்கள் ஏற்கனவே கடன் வாங்கி வச்சுருப்பீங்க, வட்டி கட்டி கட்டி கட்டியே நூடுல்ஸ் ஆகிருப்பீங்க. அதேமாரி இல்லாமல் இனி கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நீங்கள் கடன் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் சிறப்பாக ஆகிடுவீங்க. உங்களுக்கு அதேமாதிரி தான் இருக்குது. பூர்வீக சொத்துகள் நீண்ட நாளாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு ஏற்படும். உங்கள் நீண்ட காலமாக பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை பங்காளிக பிரச்சனை இதுமாரி பிரச்சனைலாம் இருந்திருந்தால் அது ஒரு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார வரவு நல்லாயிருக்கும், நல்ல தீர்வு கிடைக்கும். பாகப்பிரிவினை ஏற்பட்டு சமூக நிலை புதிதாக மனம் வாங்க வேண்டும், புதுசாக ஏதாவது வீடு மனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. கணவன் மனைவிடையே ஒற்றுமை ரொம்ப அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு எல்லாம் சிறப்பாக அமையும். உங்களுக்கு உங்கள் வீட்டில் திருமணம் ஆகாத மணமகன் மணமகள் இருந்தால் கண்டிப்பாக அதற்குண்டான அமைப்பு துளாராசி என்பதற்கு கண்டிப்பாக திருமணம் நிச்சயம் நடக்கும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு இனி வருங்காலத்தில் பஞ்சம் இருக்காது. இருந்தாலும் பணம் வர ஒரு பக்கம் இருந்தாலும் செலவை பார்த்து நிதானமாக பண்ணுங்கள். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ரொம்ப நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரலும் ஓரளவு அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானங்கிறது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னொன்று கோவில்களுக்கு, அதாவது இல்லாத கோவில்களுக்கு பராமரிக்க முடியாத பல கோயில் இருக்குது, அதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. அதெல்லாம் ஒரு சிறப்பு. அதன் மூலமாக உங்களுக்கு பகவானோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் காசாக பணமாக கொடுக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதேமாரி எண்ணெய், ஊதுபத்தி, பூ, இதேமாரி நைவேத்தியம் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஒன்றும் கம்பல்சரி கிடையாது. பிள்ளையார் கோயிலுக்கு செய்யுங்க. கணபதி ஆஞ்சநேயர் எல்லா கோயிலுக்கும் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. அதுக்காக நீங்கள் கடன் வாங்கிக்கல. வர்ற வருமானத்தில் ஏதோ ஒரு இப்போ அதுக்காக புல் அள்ளி கொண்டு போய் கொட்ட சொல்லலை. இறைவன் நமக்கு கொடுத்ததில் நமக்கு வர வேண்டிய பணம் இறைவன் கொடுத்ததுன்னு நினச்சிட்டு ஒவ்வொரு செயல்படுங்க. சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும்.
நல்ல லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இனி வருங்காலங்களும் உண்டாகும். கடந்த காலம் கஷ்டப்பட்ட கஷ்டத்துக்கு தற்போது ஆதாயம் அடையக்கூடிய நேரம் ஆகும். ஏற்கனவே படப்பட்டிருப்பீங்க. இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வருது. நல்ல வாய்ப்பு வரப்போ நீங்கள் பயன்படுத்திங்க சிறப்பாக. அதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல வாய்ப்புகள் அது நேரம் நல்லா இருக்கப்போ தான் நமக்கு அந்த வாய்ப்புகள் வரும். உங்களுக்கு இப்போ வர நேரம் சிறப்பாக இருக்குது. இனி வருங்காலில் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அடுத்தது குருவும் இந்த பேராறு. நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளையும் உதவிகளையும் வரும் நாட்களில் பெற முடியும். தொழில் அபிவிருத்தி காரணமாக பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழில் இணைவதால் தொழிலை சிறப்பாக நடத்த முடியும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிரிகள்லாம் காணாமல் போடுவாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வருவது மட்டும் இல்லாமல் அதிகாரியுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். சிலருக்கு விரும்பிய இடம் மாற்றங்கள்லாம் ஏற்படும். கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு அடையக்கூடிய யோகம் ஏற்படும். வெளியூரில் வேலைவாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு வரும் நாட்களில் நல்ல வாய்ப்பு இருக்குது. அனுகூலம்லாம் உண்டாகும். அதுக்கப்புறம் இந்த டைமில் குரு பகவான் 14/5 மாறுறதுனால பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரு. சிறப்பு தான். சஞ்சாரம் செய்வதில் மிகவும் உன்னதமான அமைப்பு என்ற காரணத்தால் இக்காலத்தில் உங்களது பலம் மேலும் மேலும் அதிகரிக்கும் கூடிய அமைப்பு. பொருளாதார ரீதியாக மேன்மைகள், எதிர்பாராத அனுகூலங்கள், சுப காரியங்கள் உண்டாகும். அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். சர்ப்பகரமான ராகு கேது 18/5 இந்த 5-12 முடிய சஞ்சாரம் செய்வது அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. துளாராசி என்பது ஏற்கனவே பட்ட கஷ்டத்துக்கு இனி வருங்காலங்களில் சிறப்பாக அமைகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஆண்டவன் நல்ல வாய்ப்பை கொடுக்கும்பொழுது அதை பயன்படுத்திங்க. துன்பத்தை எதிர்கொண்டால்தான் இன்பத்தை அனுபவிக்க முடிகிறது. இறைவன் விட்ட வழி. இன்பமாகவே இருந்துட்டால் துன்பம்னா துன்பத்தை அனுபவிச்சாலே இன்பம் ஒரு ஈஸியாக இருக்கும். அதுதான் இறைவனோட கருணை. உடல் ஆரோக்கியம், உடல்நிலை அற்புதமாக அமையப்பெற்று உங்கள் பலமும் வலிமையும் கூடும். எதிலும் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவது பல்வேறு வகையில் ஏற்றமடைவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சுபிச்சமாக இருப்பதால் வீண் செலவுகள் குறையும். மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று மன நிறைவு ஏற்படும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். உடல் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்தாலும் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. இயற்கையான சித்த மருத்துவம் இப்படி முறையில் நிரந்தர தீர்வுக்கான மருந்து எடுத்துங்க. இயற்கையில் கிடைக்கக்கூடிய கீரைகளை அதிகமாக பயன்படுத்துங்க. அந்த பீட்சா, பர்கர் அது இதுன்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் நீங்கள் போட்டு மாட்டிக்காதீங்க. வயிற்று வலி உண்டாகும். குடும்பம், பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். துளாராசி என்பவர்களுக்கு குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் உண்டாகும். கணவன் மனைவி இடையே அன்யோன்யமும் சிறப்பாக இருக்கும். மங்களகரமான சுப காரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும். தாராளமான தனவரவுகளால் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். வீடுமான வாங்கும் முயற்சியில் சாதகமான பலன்கள் ஏற்படும். உறவினர்களிடம் சமூகமான நிலை ஏற்படும். கடன்கள் குறைத்து சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்குங்கிறத துளாராசி என்பதில் பார்ப்போம். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். பெரிய முதலீடுகளை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண முடியும். கொடுத்த கடன்களை திருப்தியாக வசூலாகும். உங்களுக்குள்ள வம்பு வழக்குகளில் தீர்ப்பு சாதகமாக வரும். கடன்கள் குறையும். கொடுத்த வாக்குறுதிகளை சரியான நேரத்தில் காப்பாற்ற முடியும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். அப்புறம் தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிட்டும்.
புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கடந்த கால போட்டிகள்லாம் விலகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் மற்றும் பழைய தொழிலை விரிவுபடுத்துவது போன்ற நோக்கங்கள் யாவும் வெற்றியை கொடுக்கும். சக ஊழியர்களோட லெவலாக பார்த்துங்க, அவங்களையும் நம்பாதீங்க. நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் நேரடியாக இறங்கினா தான் வெற்றி நிச்சயம். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் சிறப்பான லாபம் கிடைக்கும். வேலையாட்கள் சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்குவாங்க, ஜாக்கிரதை. பல்வேறு வகையில் முன்னேற்றங்கள், தொழில் சிறப்பாக இருக்குது. அப்புறம் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். கூடுதல் பொறுப்புகளுக்கு வேலை பளுவும் சற்று அதிகரித்தாலும் எதையும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் உண்டாகும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு உங்களுக்கு சிறப்பான அமைப்பு இருக்குது. எதிர்பார்த்த பதவி உயர்களும் பாராட்டுதலும் குவியும். சிலருக்கு நீங்கள் கேட்ட விரும்பிய இடத்துக்கு டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கும். குடும்பத்தோட நிம்மதியாக வாழ்கின்ற அமைப்பு உங்களுக்கு அருமையாக இருக்குது. இது துளாராசி அன்பர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும்? உங்களுடைய அரசியல் செல்வாக்கு உயரக்கூடிய காலமாகும். பெரிய மனிதர்களின் சந்திப்பும் அதனால் அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய பேச்சுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் உயர்வை சந்திப்பீர்கள். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். எடுக்கும் முயற்சிகள் தடையின்றி வெற்றி கிட்டும். அப்புறம் விவசாயிகளுக்கு, வேளாண் தொழில் சார்ந்த விவசாயிகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். பயிர் விளைச்சல் சிறப்பாக இருக்கும். சந்தையில் உங்கள் விலைக்கு பொருளுக்கேற்ற வேலை தாராளமாக கிடைக்கும். நவீனகரமான புதிய முயற்சிகளை அனுகூலமான பலனை பெற முடியும். புதுசாக வயல் வாங்குறதா இருந்தால் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. பூர்வீக சொத்து கைக்கு சேரும். கடந்த கால வம்பு வழக்கெல்லாம் சாதகமான தீர்ப்பு செய்தும். அப்புறம் கலைஞர்கள், சினிமா துறையில் உள்ள நாடகம், சின்னத்துறை கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்க பெற்று திறமைகளை பயன்படுத்தி சிறப்பாக வர்றதுக்கு சிறப்பாக சூழ்நிலை இருக்குது. நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய கண்காணிப்பில் இருந்தால் எல்லாமே சிறப்பாக அமைங்கிறது நாம் பார்க்குறோம். சம்பள தொகையிலும் விரிவடைவதால் பொருளாதார நிலையும் உயரும். தொழிலில் உள்ள போட்டி பிரச்சனைகள், போட்டி பொறாமைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். வெளியூர் வெளிநாடுகள் ஷூட்டிங் செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும். ரசிகர்களோட ஆதரவு பெருகும். அப்புறம் பெண்கள், குறிப்பாக பெண்களுக்கு என்னென்னா குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். நல்ல அதாவது மனதளவில் அருமையாக சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே நம்ம எடுத்துக்கிறது தான் இருக்குது. இது போதும்னு நினச்சாலே அது போதும். அதுவே மன நிறைவு. நாம் எதுக்கும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாமல் நமக்கு இது இந்த இறைவன் கொடுத்த அது போதும் அப்படின்னு நினச்சாலே நிச்சயம் வெற்றி உங்களை தேடி வரும். மன நிம்மதி உங்களுக்கு அவசியம். கணவன் மனைவி உடைய உறவு பார்த்து சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலை உயர்வாக இருப்பதால் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நீங்கள் நினைக்கிற வீட்டுக்கு தேவையான முக்கியமான அடிப்படை வசதிகள் எல்லாமே இனிமேல் வாங்கி போட்டு சிறப்பாக இருக்கும். பொன் பொருள் சேரும். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். புத்திரர்களால் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு அருமையான வாய்ப்பு. குழந்தை பாக்கியம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகிறது நிறைய வழிகள்லாம் இருக்குது. சில பேர் தவறான வழியில் போய் மாட்டிப்படுறாங்க. இறைவனை நம்புங்க. நீங்கள் செயல்பட வேண்டியதை சிறப்பாக செய்யுங்க. மெயினாக உடல் சூடு பெண்களுக்கு குறைக்கிறது பாருங்கள். ஏன்னா அதுவே கர்ப்பம் உண்டாக்குறது லேட்டாகும். பெண்களுக்கு சூட்டை குறைக்கிறது கத்தாழை ஜூஸ் குடிங்க. வேப்பிலை மாத்திரைன்னு ஒன்று இருக்குது, அதையும் சாப்பிடுங்க. ஆண்களுக்கு பல சத்தான பொருள்லாம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிடுங்க. சிறப்பாக குழந்தை
பர ப குழந்தை பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள். இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பெறுவதற்கு இந்த காலகட்டம் மிகச் சிறப்பாக இருக்குது. இன்னும் ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி பலங்களையும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நம்ம நல்லதே இருக்குது. சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் சில மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. அதனால் நீங்கள் நல்லதே நடக்குன்னு நினச்சி செயல்படுங்க, எல்லாமே சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறையும் இல்லாமல் துளாராசி என்பவர்கள் இருப்பாங்க. மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நல்ல அறிவாற்றல், பேச்சாற்றல், ஞாபக சக்தி போன்றவற்றால் நல்ல மதிப்பெண்களை பெற்று பள்ளி கல்லூரிகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய காலமாக இது இருக்குது. விளையாட்டுத் துறைகளில் வெற்றி மேல் வெற்றி குவியும். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நல்ல நண்பர்கள் நற்பெயரை பெற்றுத்தரும். கல்வி, எஜுகேஷனல் டூர் சிறப்பாக இருக்கும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால், நல்ல படிப்பாக இருந்தால் வாய்ப்பை பயன்படுத்திங்க. மேலும் துளாராசியை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைத்திட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நமக்கு இது கிடைக்கிது, இது சிறப்பாக இருக்குன்னு நினச்சி எந்த காரியமும் செயல்படுங்க. நீங்கள் வெற்றி தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த காணொளி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த காணொலியை பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்தது இல்லாமல் உங்கள் உறவினர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச துளாராசி என்பர்கள் யாருக்கு வேணும் இந்த காணொலி அனுப்புங்க. அவங்களும் இதன் மூலம் பலனடைஞ்சு அதாவது எப்படி சொல்ல வருது, நான் சொல்கிறேன், நான் நல்லா இருப்பேன்னு வந்தால் நான் நல்லா இருப்பேன். ஐயோ நான் விட நாம் இறைவன் கொடுத்த வரோம் நமக்கு சிறப்பாக இருக்கா அப்படின்னு நம்ம நினைங்க, நல்லா இருப்பீங்க. எல்லாம் வல்ல சனீஸ்வர பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான் எல்லாரும் உங்களுக்கு சிறப்பாக உறுதுணையாக இருக்காங்க. எல்லா வல்ல இறைவர்கள் அனைவருக்கும் கிடைத்திடும், உங்களோட மூலமாக எனக்கும் கிடைத்திடும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கிறேன். காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வீடியோவில் மட்டும்தான் இதை பார்க்க முடியும். காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு, உறவினருக்கு, தெரிந்தவர்கள் தெரியாத அனைவருக்கும் அனுப்புங்க. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வர, குரு சச்சா பரம தஸ்மினி குருவே நமக. ஓம் காகத் வஜாயத்மே கட்க கஸ்தாயத்திமி தன்னோ வந்து பிரசோக. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.